ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தற்போதைய நிலவரம் என்ன, மறுதேர்வு நடக்குமா நடக்காதா, அப்புறம் வேக்கன்சிஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, அடுத்த கட்டமாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் என்ன அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பார்ட் டைம் ஜாப் பற்றி. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் தாங்க. இது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். இதற்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். ஆண் பெண் இரு பாலருமே பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறேன். சேல்ரி பார்த்திங்கன்னா மந்த்லி 15,000லேருந்து 20,000 சேலரியாக கிடைக்கிது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபு, அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு, யாராக இருந்தாலுமே தாராளமாக வீட்டில் இருந்துகிட்டே இந்த வேலையை செய்யலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 கண்டிப்பாக எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடத்தியே ஆகணும். ஜூலை 12 நடந்து முடிஞ்ச தேர்வை கண்டிப்பாக நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா அமைதியான முறையில், கவன ஈர்ப்பு அமைதியான முறையில் லட்சக்கணக்கான பேர்கிட்ட சைன் வாங்குறாங்க. இந்த குரூப் 4 ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய முறைகேடுகள் நடந்தது. நம்ம சேலம் மாவட்டத்தில் வினாத்தாள் கசிவு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் சீட்டையே ஓப்பன் பண்ணோம், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்தது. டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுத்து 13 லட்சம் பணம் கொடுத்து இந்த மாதிரி குரூப் 4 வேலையை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு தகவலுமே பரவி இருந்தது. ஸோ யாருமே இந்த குரூப் 4 எழுதுனவங்க அதை நினச்சி இது பண்ணாதீங்க. நம்ம நல்ல எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை நம்ம பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒன்று வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எல்லாரோட கோரிக்கையும் என்னவாக உள்ளது அப்படின்னா குறைந்தது 20,000 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆனால் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சமமாக இருக்கும். அதாவது லாஸ்ட் டைம், அதாவது ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களோட கோரிக்கையை ஏற்றுட்டு அவங்க வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருந்ததுனால நிறைய பேர் உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு சில மாவட்டங்களில் 1-2 பேர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்னா சரியாக பண்ணலை, இந்த வாட்டி சரியான மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தற்கொலை கூட பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் வெளியிடாமல் மௌனம் காத்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சவங்க பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் போராட்டம் நடத்துகிறதா அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் அனுமதி கொடுக்காததுனால தஞ்சாவூரில் போராட்டம் நடந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலை. கண்டிப்பாக எல்லாரோட கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னா 20,000 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி ஆனால் தான் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாமை நாம் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, அதோடு சேர்த்து இந்த குரூப் 4க்கு ஒரு நல்ல முடிவு வரணும் அப்படின்றதுக்காக அமைதியான முறையில் நம்ம வேண்டுகோள் விடுப்போம். ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எக்ஸாம் அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் எக்ஸாம் வைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம் எழுதின இந்த குரூப் 4 எழுதின எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வைப்பாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் கட் ஆஃப் மார்க்கு ரொம்பவே குறையும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். நம்ம 155 160 அந்த ரேஞ்சில் தான் ஓவரால் ஹையஸ்ட் கட் ஆஃபே வரப்போகுது. இதில் நமக்கு வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு
எடுத்தவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து விஏஓ போஸ்டிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 155 அந்த மாதிரி கொஷின்ஸ் போட்டிருந்தீங்க, 155 மார்க் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த தடவை வந்து போஸ்டிங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் முன்னுரிமைகள்லாம் வச்சுருக்கிறவங்க பிஎஸ்டிஎம், முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினரோட குழந்தைகள், கொரோனாவில் வந்து தாய் தந்தை இழந்தவங்க, இந்த மாதிரியான ப்ரையாரிட்டியெல்லாம் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்கு 130 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தா கூட இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிற காரணத்தினால நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து லட்சக்கணக்கான பேரோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே சமயம் நமக்கு கட் ஆஃப் குறைஞ்சி இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுன நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு இந்த தடவை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாணவர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நமக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த 2025க்கு இந்த எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது டவுட் தான். ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2026 எலெக்ஷன்ஸ் டைம். ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் போய் அப்புறம் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். ஸோ இந்த தடவை நம்ம கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ்க்கு. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.